வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சூப்பரான சாஃப்டான லேயரான கோதுமை பரோட்டா, அதுக்கு தொட்டுக்க சிம்பிளான ரோட்டு கடை சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துருங்க. 3 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படுங்க. இந்த மாவை ரொம்ப கஷ்டப்பட்டு பிசையணுங்கிறது இல்லைங்க. மாவு இந்த அளவுக்கு ஒன்றா சேர்ந்து சாஃப்டாக வந்தாலே போதுங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க. இந்த மாவில் நல்லா பூசி விட்டு 1 நிமிஷத்துக்கு கலந்துட்டு மூடி வச்சிருங்க. இப்போ இந்த மாவை குறைந்தது 10 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாங்க. இந்த மாவு நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ள சிம்பிளான சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 10 தோல் உரித்த சின்ன வெங்காயம், 5 பல் தோல் உரித்த பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு தோல் சீவின இஞ்சி, 3 வரமிளகாய், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. 2 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிருங்க. அடுத்து இதில் 3/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதை அடுப்பில் இருந்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிருங்க. அடுத்து இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க. நீளமாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அடுத்து இதில் நீளமாக நறுக்குன 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு. அடுத்து இதில் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 8 புதினா இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. 2 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு மசாலா ஒன்று சேர்ந்து வருங்க. அடுத்து இதில் 6 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சால்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடி வச்சிருங்க. அடுப்பை சிம்மில் வச்சிருங்க. 15லிருந்து 20 நிமிடம் இது நல்லா கொதிக்கணுங்க. அடி பிடிக்காமல் இருக்க அடிக்கடி கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்க, 20 நிமிடம் ஆயிருக்கு. சால்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் சால்னாக்கு சரியான பதம். கடைசியாக பொடியா நறுக்குன மல்லி இலை தூவிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சால்னா. இந்த சால்னா சப்பாத்தி பரோட்டாக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்க, மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கு. இப்போ இந்த மாவை 5 உருண்டைகளாக பிரிச்சுக்கிறேங்க. அடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருண்டையை மாவில் தொட்டு நல்லா திரட்டிடுங்க. எந்த அளவுக்கு லேசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு லேசான ஒரு சப்பாத்தி மாதிரி திரட்டிடுங்க. அடுத்து இந்த மாவு மேலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இதுக்கு மேலேயே கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுருங்க. அடுத்து இந்த மாவை லேயராக தெரிகிற மாதிரி மடிச்சிருங்க. இதே மாதிரி மடிச்சிங்கன்னா கடைசியாக இந்த அளவுக்கு நீளமாக ஒரு மாவு கிடைக்குங்க. அடுத்து இதை இந்த மாதிரி சுருட்டிருங்க.
இந்த மாதிரி கடைசியா வர்ற மாவோட ஒரு ஓரத்தை நடுவுல வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அப்பதான் பரோட்டா பிரியாம இருக்குங்க. அடுத்து கொஞ்சமா கோதுமை மாவு தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. பரோட்டா இந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கணுங்க. அடுத்து தோசைக்கல்லை அடுப்புல வச்சு நல்லா காய வச்சிருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம்ல வச்சுட்டு இந்த பரோட்டாவை தோசைக்கல்ல போட்டுருங்க. 10 நொடிகளுக்கு அப்புறமா திருப்பி போட்டுருங்க. தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டீங்கன்னா எல்லா சைடுமே ஒரே மாதிரி வெந்துருங்க. 10 நொடிகளுக்கு ஒரு முறை திருப்பி போட்டுட்டே இருங்க. இந்த மாவு பாதி வெந்ததுமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துருங்க. அடிக்கடி நல்லா திருப்பி போட்டு அமுத்தி விட்டு ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க. 3 இல்லைன்னா 4 பரோட்டா சுட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிளேட்ல அடுக்கி வச்சிருங்க. 2 கையுமே வச்சு பரோட்டாவை இந்த அளவுக்கு லைட்டா தட்டுனீங்கன்னா பரோட்டால இருக்க லேயர் எல்லாமே அழகா தனித்தனியா பிரிஞ்சு வந்துருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு சூப்பரான சாஃப்டான கோதுமை மாவு பரோட்டா. இதை நீங்க சுட சுட சால்னாவோட பரிமாறினா சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.